ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். எல்லாருக்கும் சூப்பரான குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டுருக்கோம். வாங்க சிங்கப்பூரோட மார்னிங் பியூட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் நான் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ இயர் கோலாக இருக்கட்டும். சரி, இந்த நியூ இயர்லேருந்தாவது டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 நாளாக கண்டினியூஸாக நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 6 o'clock நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் வித் மை ஃப்ரெண்ட். ஸோ இப்படி தான் இருக்கும் சிங்கப்பூரோட மார்னிங். ஆக்சுவலி இப்போ வந்து நான் வாக்கிங்கை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் இதை ஷூட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து 7 o'clock ஆகுது. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 7:10 ஆகும். அப்போ அந்த டைமிங்கில் இப்படி தான் இருக்கும் கிளைமேட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, வாக்கிங்க்காகவே வந்து சிங்கப்பூர் வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வாயர் அப்படின்னா, இந்த எல்லாருக்கும் நம்ம அந்த சிங்கப்பூரில் நிறைய இடத்துல ரிசர்வாயர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து தண்ணியை வந்து சேர்த்து வச்சுப்பாங்க. இந்த தண்ணி தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா பியூரிஃபை பண்ணி எங்கள் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் அந்த டேப்பில் வர தண்ணி எல்லாமே இந்த தண்ணி தான். ஸோ இதை தான் வந்து நமக்கு பியூரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ரிசர்வாயர் சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி ரிசர்வாயரை நீங்கள் பார்க்கலாம். இதை பக்கத்துலேயே நமக்கு இந்த வாக்கிங் போகிறதுக்கு, ஜாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி அந்த ரிசர்வாயர் சுற்றியே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது தடுப்பு போட்டு They are நல்லா getting நீட்டாக water ரோட் from that போட்டு reservoir. லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் லைட்ஸ் அந்த மாதிரியான லைட்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வாக்கிங் வந்து நைட்டு 2 மணிக்கெல்லாம் நீங்கள் வாக்கிங் போடுவாங்க. ஜாக்கிங் வந்து நைட்டு 2 மணிக்கெலாம் போவாங்க. ஸோ அதனால் எந்த டைம்னாலும் வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அதனால் வந்து இந்த இந்த இங்கே இருக்கிற லைட்டிங் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். இந்த மாரி இப்ப வந்து நம்ம கீழேருந்து பார்த்தோம். இது வந்து மேல அந்த பிரிட்ஜுக்கு மேல. ஏன்னா இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி தான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போணும். ஸோ நம்ம மேலேருந்து பார்ப்போம். மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வியூ ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ நீங்க நார்மலா வாக்கிங்க்கு வர உங்க கிட்ஸோட விளையாடுறதுக்கு கூட்டு வரலாம்ல, உங்க கிட்ஸுக்கு சைக்கிளிங் பழகி குடுக்கலாங்கிறதுக்குல எல்லாத்துக்குமே இங்க ரொம்பவே நல்லாருக்கும். இது வந்து இந்த பக்கம் ரோடு இருக்கு. மேல போற லைன் பார்த்தீங்கன்னா, எல்ஆர்டி லைன். நான் எல்ஆர்டின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வ்ளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேல போயிட்டுருக்கிறது வந்து எல்ஆர்டி லைனு. நான் இங்கே வந்து ரோடு நார்மல் கார், பஸ்லாம் போற ரோடு. கீழ வந்து நம்ம சைக்கிளிங், வாக்கிங் அந்த மாரி போலாம். ஸோ அந்த மாரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாரி ரிசர்வாயர் பக்கத்துல இருக்கிற இதெல்லாம் வந்து காண்டோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது அபார்ட்மெண்ட் கிடையாது. இது காண்டோஸ். இந்த காண்டோஸ்க்கு உள்ளேயே வந்து இது வந்து லக்ஸரி காண்டோஸ். காண்டோஸ்க்கு உள்ளேயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், பார்பிக்யூ பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஜிம் செக்ஷன் இதெல்லாம் வந்து தனியா இருக்கும். அதோட ரெண்ட் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ரெண்ட்டா இருக்கும். இத நார்மல் நம்ம சிங்கப்பூர் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறத விட காண்டோஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். இதான டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்ப நாங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெச்டிபி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ண ஒரு ஹெச்டிபி ஃப்ளாட்டு. காண்டோஸுங்கிறது பிரைவேட்ல இருக்கிற காண்டோஸ். பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவேன். இங்கேருந்து இந்த இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு வாக்கபிள் ஒரு 10 நிமிஷத்தில் நான் என்னோட வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஸோ இதுதான் வந்து காண்டோஸோட வியூ இப்படி தான் இருக்கும். இந்த காண்டோஸையும் நீங்கள் நார்மல் அப்பார்ட்மெண்ட்டையும் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே அது காண்டோஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ காண்டோஸில் ப்ரைவேட் பார்பிக்யூ செக்ஷன் அந்த மாதிரி ப்ரைவேட் பூல் இதெல்லாம் வந்து நிறையாவே அங்கே இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கானதுக்கும் ப்ரைவேட்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இது பண்ண அந்த ஹெச்டிபி ஃப்ளாட் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் தனித்தனியாக பார்பிக்யூ பண்ணுறதுக்கான செக்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க இந்த மாதிரியான ஜிம் ஏரியாவும் இருக்குது. ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே கம்மியான ஜிம் செக்ஷன் தான். ஆனால் ஒரு சில ப்ளே கிரவுண்டில் உங்களுக்கு நிறைய விதமான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய விதமான எக்ஸசைஸ் ஏரியாலாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நாள் தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில ப்ளே கிரவுண்டில் நிறையாவே இருக்கும். அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். எல்லா ப்ளே கிரவுண்டு
எல்லா ஒர்க்கிங் ஏரியா அந்த எக்ஸர்சைஸ் பண்ணுற பக்கத்துலேயும் ஒரு போர்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, லெக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு தனி ஏரியாவே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எனக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சோம், லன்ச் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சூப்பரான ஒரு யம்மியான ஒரு பரோட்டா செய்ய போகிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் இல்லைனா ஃபைபர் ரிச் பரோட்டான்னு கூட சொல்லலாம். வாழைப்பழம் யூஸ் பண்ணி ஒரு பரோட்டா. இதை வந்து ஸ்வீட் போலி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு கிடையாது, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் மீடியமாக இருக்கிற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு இந்த மாவு ஊறட்டும். இப்போ இதுக்கு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கிற அந்த வாழைப்பழம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் அவல் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி ரவை யூஸ் பண்ணி தான் செய்யணும். எங்கிட்ட அன்றைக்கி ரவை இல்லை, அதனால் அவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்யும்போது ரவை யூஸ் பண்ணிக்கோங்க 1/4 கப்பு. இதில் 2 வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நட்ஸு பவுடர், அதாவது இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்க்குற நட்ஸ் பவுடர். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்க்காம கூட செய்யலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நம்ம பேன்லேயே நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து ஆறுன அப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ வந்து மாவும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை நல்லா அந்த கொழுக்கட்டை தட்டுவோம்ல, அந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இதை நல்லா நம்ம ரோல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மாவு வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் அவல் வச்சுருக்கனால சைடில் கொஞ்சம் லீக் ஆகுது. நீங்கள் ரவை யூஸ் பண்ணிங்கன்னா லீக்கே ஆகாது. உங்களுக்கு வெளியவே வராமல் சூப்பரான ஒரு பரோட்டா கிடைக்கும். இதை நல்லா சூடான தவாவில் நெய் ஊற்றி நல்லா வந்து 2 பக்கமும் சுட்டெடுத்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ரெசிபி. நீங்கள் கோதுமை மாவு வாழைப்பழம் வச்சு ரொட்டி கூட சொல்லலாம். அதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் இது வந்து ரொட்டியை விடவே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நம்ம போலி மாதிரி நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய வீடோட நிலைமை வந்து இப்படி தான். ஸோ இப்போ ஸ்கூல் ஹாலிடே வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து அவங்க தூங்கின அப்புறம் தான் நான் எடுத்து வைக்க முடியும். இப்போ எடுத்து வச்சாலும் அது திரும்ப வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே விட்டுருவேன். இவங்க எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணேன் இந்த இடத்த. ஸோ இப்போ வந்து ஸ்நாக், ஏன்னா வீட்டில் இருக்கோம் விளாண்டுட்டே இருக்காங்கன்னா நம்ம பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து கிவி கொடுக்குறேன். ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு 11:30 அந்த டைமில் நான் கொடுத்தேன். கிவி வந்து 2 பேருக்குமே கிவி தான். குட்டி பாப்பாவுக்கு இவ்வளோ ஒரு பழம் ஃபுல்லாக கொடுக்க தேவையில்லை, கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். ஒரு அரை இல்லைன்னா 3/4 பழம் கிவி கொடுத்தா போதும். ஸோ அதை நான் கொடுத்துட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். பருப்பு கடையல், அப்புறம் வந்து கருவாடு ஃப்ரை,
நம்ம சேனல்ல நெறைய கருவாடு ரெசிபீஸ் நான் நெறையாவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப சிம்பிளானது. ஜஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, கருவாட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம வதக்குறது தான். இது வந்து இந்த பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஆனா சின்ன வெங்காயம் இல்ல. அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்றேன். அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியலு. இதுக்கு கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தண்ணி பாருங்க நான் எவ்வளோ ஊத்தியிருக்கேன்னு. இவ்வளோ ஊத்தணும்னு தேவையில்ல. ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேன். காய்கறிகள் வந்து ரொம்ப குக் ஆயிடும். ஸோ ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம மசிச்சு குடுத்துக்கலாம். ஸோ ஒரு காய்கறி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பருப்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே 2 பருப்பு நான் மிக்ஸ் பண்ணுவேன். துவரம் பருப்பும், பாசிப்பருப்பு இது 2மே மிக்ஸ் பண்ணி நீங்க பருப்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இந்த அளவு சின்ன கிளாஸ்ல தான் 3/4 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துப்பேன். சாரி 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா துவரம் பருப்பு. அதுக்கப்புறம் அந்த 3/4 கப்ப நல்லா ஈக்குவல் பண்ற அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுப்பேன். ஸோ துவரம் பருப்பு தான் அதிகமா இருக்கும். பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இத வந்து இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க இல்லன்னா 2மே சரிக்கு சமமா எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இத நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்ப இந்த கருவாடு வந்து எப்படி செய்வோம் பார்ப்போம். இது கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அந்த வெங்காயம், பூண்டு இது 2யுமே சேர்த்துக்கோங்க. நல்லா 2யும் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயில வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நல்லா கழுவி வச்சிருக்கிற கருவாடையும் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இதில வெங்காயம், பூண்டோட அளவு தான் அதிகமா இருக்கு. தேவையான அளவுக்கு உப்பும், மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஈஸியான ஃப்ரை. ஸோ இத வந்து நல்லா வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப உப்பு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இவ்வளோதான் கடைசியா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பருப்பு சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையா இருக்கும். சிம்பிளானது தான். ஸோ இது வந்து வெங்காயமும், பூண்டோட அளவு அதிகமா வச்சுக்கோங்க. கருவாடோட அளவு கொஞ்சமா வச்சுக்கோங்க. அப்பனா வந்து உங்களுக்கு கருவாடு நெறைய சாப்பிட்றோன்றது ஃபீல் வராது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த பருப்பு எப்படி செய்யலாங்கிறத இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லாங்கா ஆயிடுச்சு. கடைசியா இந்த பருப்புல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழவ தூவி இறக்கிட்டிங்கன்னா, பருப்பு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து தனியாவே நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.